adaptations of earthworm மண்புழுவில் ஏற்படக்கூடிய adaptations. So it is commonly found in soil, feeding on living and dead organic matter. ஸோ இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க, சாயிலில் தான் வளர்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ், அதாவது டீகம்போசஸாக தான் இந்த எர்த்வார்ம் இருக்காங்க, ரைட்டா. ஸோ எர்த்வார்ம் பிளேஸ் a vital role in maintaining soil fertility. It facilitate aeration, water infiltration and producing organic matter to increase crop growth. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், ஃபெசிலிட்டேட் ஏரேஷன், மண்ணில் வந்து பார்த்தோன்னா காற்றை உள்ளே போகிறதுக்கு வரதுக்கு ஏரேஷன்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், தண்ணி உள்ளே போகிறதுக்கும் அண்ட் ப்ரொடியூசிங் ஆர்கானிக் மேட்டர் டு இன்க்ரீஸ் கிராப் க்ரோத், தாவரங்கள் வளர தேவையான ஆர்கானிக் மேட்டர்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன்ஸுக்கு இவங்க காரணமாக இருக்காங்க. சம் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் எர்த்வார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். The earthworm has a cylindrical, elongated and segmented body இருக்குது. This helps to them live in narrow burrows underground for easy penetration into the soil. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பாடியாக இருக்கிறனால, அதாவது சிலிண்ட்ரிக்கலாகவும் எலாங்கேட்டட் அண்டு செக்மெண்டட் பாடியாக இருக்கிறனால இவங்களால் என்ன பண்ண முடியும், அந்த மண் இடுக்குள்ளார பூந்து உள்ளே போய் வாழ முடிய தகுந்த மாதிரி அவங்க மாறி இருக்காங்க. ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மியூக்கஸ் கவர்ஸ் த ஸ்கின் விச் டஸ் நாட் அலோவ் சாயில் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்டிக் டு இட். ஸோ இப்போ மண்ணில் போய் இவங்க சிக்காமல் இருக்கிறதுக்கும் சாயில் பார்ட்டிகல்ஸ் இவங்க உடம்புக்குள்ளே போகாமல் இருக்கும், மேலே என்ன இருக்குன்னா ஒரு மியூக்கஸ் லேயர் கவர் பண்ணியிருக்கும், அதாவது வளவளப்பான ஒரு திரவம். மாய்ஸ்ட் ஸ்கின் ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிஜனேஷன் ஆஃப் பிளட். ஸோ இப்போ மாய்ஸ்ட் ஸ்கின், அந்த ஈரப்பதமான தோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிஜனேஷன் ஆஃப் பிளட்டுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பர்ரோயிங், its body is flexible, having circular and longitudinal muscles which help in movement and subsoil burrowing. ஸோ இப்போ மண்ணுக்குள்ளே தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி அதனுடைய மசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ லாங்கிடியூடினல் மசில், நீளமான மசில்ஸ், அதனுடைய பாடியில் நீளமாக இருக்கக்கூடிய மசில்ஸ், ரைட்டா. ஈச் செக்மெண்ட் ஆன் த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஹேஸ் நம்பர் ஆஃப் சீட்டே. ஸோ அப்போ அதனுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயர் சர்ஃபேஸில் நிறைய சீட்டை மாதிரியான பகுதிகள் இருக்குது. சீட்டை அப்படிங்கிறது சின்ன சின்ன கால்கள் மாதிரி இருக்கக்கூடியது, பாடி சீட்டை அப்படின்னு சொல்லுவோம். தே ஹெல்ப் the earthworm to move through the soil and provide anchor in the burrows. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா சாயிலுக்குள்ளார நுழைஞ்சி போகிறதுக்கும் அங்கே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கும் இந்த சீட்டை பயன்படுது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஆஸ்டிவேஷன். ஸோ ஆஸ்டிவேஷன் அப்படிங்கிறபோது when the soil becomes too hot or dry, earthworms become inactive and undergo a process called aestivation அப்படின்னு சொல்லுவோம். soil becomes too dry. ஸோ அப்போ ரொம்ப ஹாட்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும்போது இது என்னவா மாறும், எர்த்வார்ம் இன்ஆக்டிவ் ஆகிட்டு அண்டர்கோ ப்ராசஸ் ஆஸ்டிவேட் ஆகிடும். ஆஸ்டிவேட் அப்படின்னா அப்படியே அதோட நிலையில் அப்படியே இருக்கும். எர்த்வார்ம் மூவ்ஸ் டீப்பர் இன்டு த சாயில். அப்போ இன்னும் கீழே அதிகமாக போகும். இட் செக்ரேட்ஸ் மியூக்கஸ் அண்ட் லோயர்ஸ் தேர் மெட்டபாலிக் ரேட் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். ஸோ அப்போ இது அதிகமான மியூக்கஸை செக்ரேட் பண்ணி என்ன பண்ணும், அதனுடைய மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சிக்கும். எதுக்காகனா அதனுடைய உடம்புல இருந்து தண்ணீர் விரயமாகாமல் இருக்கிறதுக்காக, ரைட்டா. they remain dormant until conditions become favorable. ஸோ அப்போ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வர்ற வரைக்கும் அது அப்படியே தான் வச்சுருக்கும். தே கம் அவுட் தர் பர்ரோயிங் டூரிங் ரெய்னி சீசன். திரும்ப அது மழை காலங்களில் மழையில் நல்லா ஈரப்பதமாகிட்டு வெட்டாக மாறும்போது திரும்ப மண்புழு என்ன ஆகும், வெளியில் வரும். வெளியில் அதாவது அந்த பர்ரோஸ் கீழேருந்து மேலே வந்துடும், ரைட்டா. நாக்டர்னிலிட்டி. ஸோ இப்போ இவங்களையும் நாக்டர்னிலிட்டிங்க. எர்த்வார்ம்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு லைட். ஸோ லைட் சென்சிட்டிவ் அனிமல்ஸு. இட் ஹேஸ் நோ ஐஸ் பட் கேன் சென்ஸ் லைட் த்ரூ லைட் சென்சிட்டிவ் செல்ஸ், ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் ப்ரெசன்ட் இன் தேர் ஸ்கின். ஸோ இப்போ உங்களுக்கு கண்ணு கிடையாது, ஆனால் வந்து பார்த்தோன்னா லைட்டை உணரக்கூடிய சென்சார்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாடியில் இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்கின்ஸில், ரைட்டா. தே ரியாக்ட் நெகட்டிவ்லி டு பிரைட் லைட். ஐயோ, இப்போ வாட்டர் கன்சர்வேஷன் எடுக்கும்போது ப்ரிசர்வேஷன், கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் நம்ம வாட்டர் ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா டு ப்ரொடெக்ட் த ஹைட்ரோஸ்பியர், நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்னா டு மீட் த கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஹியூமன் டிமாண்ட், எதிர்கால மனித தேவைகளுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம், ரைட்டா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தோன்னா மோர் எஃபிஷியண்ட்டாக மாத்திரம். இட் என்ஷூர்ஸ் தட் வி ஹேவ் எனஃப் யூசபிள் வாட்டர். ஸோ அப்போ நமக்கு தேவையான வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் டெக்ரீசிங் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாடு அடைகிறத குறைச்சிட்றோம். இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் எனர்ஜி சேவிங், ஆற்றலும் மிக குறைவாக பயன்படுத்துகிறோம். ஹெல்ப்ஸ் இன்க்ரீசிங் எனர்ஜி சேவிங், ஆற்றல் பயன்பாட்டை அதிகப்படுத்துகிறோம், ரைட்டா. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷனில்
யூஸிங் ட்ரை கூலிங் சிஸ்டம்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா ட்ரை கூலிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வாட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ட்ரை கூலிங் சிஸ்டத்தில் பயன்படும். இஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் கூலிங் ஏஜென்ட், அதை நம்ம குளிர்பிப்பானாக பயன்படுத்தும் போது ரீயூசிங் த வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஆர் அதர் பர்பஸ், அந்த வாட்டர் நம்ம எங்கே பயன்படுத்தலாம்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு, ரீயூசிங் ஃபார் இரிகேஷன், தண்ணீர் பாய்ச்சறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அக்ரிகல்ச்சுரல் கன்சர்வேஷன் அப்படின்னு எடுக்கும்போது அக்ரிகல்ச்சுரல் கன்சர்வேஷன் வாட்டர் இஸ் ஆஃபன் லாஸ்ட் டியூ டு லீக்ஸ் இன் கேனல்ஸ், ரன் ஆஃப் அண்டு எவாப்ரேஷன். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தோன்னா அங்கே எப்படிலாம் போகுதுன்னா லீக்ஸ் இன் கேனல்ஸ். ஸோ அப்போ கேனல்ஸ் அங்கே நம்ம மதகு வாக்கெல்லாம் வெட்டியிருப்போம் இல்லையா, ஸோ அதோடய லீக் ஆகிறது, ரன் ஆஃபில் போகிறது அண்டு எவாப்ரேஷன், நீர் ஆவியாக போகிறது. சம் ஆஃப் த வாட்டர் கன்சர்விங் மெத்தட் அப்படின்னு எடுத்தோம்னா யூஸிங் லைன்ட் ஆர் கவர்டு கேனல்ஸ் தட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எவாப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம மதகுல வந்து பார்த்தோன்னா மூடி வைக்கிறது மூலமாகவோ கவர்டு கேனல்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வாட்டர் எவாப்ரேஷனை தடுக்கலாம். யூஸிங் இம்ப்ரூவ்டு டெக்னிக்ஸ் சச் அஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். ஸோ இப்போ கேனல்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன நம்ம பண்ணலாம், ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தையோ அல்லது ஸ்ப்ரிங்க்லர்ஸ், தெளிப்பான்களையோ நம்ம பயன்படுத்தலாம். என்கரேஜிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் தட் ரெக்யர் லெஸ் வாட்டர் அண்ட் ஆர் ட்ராட் ரெசிஸ்டன்ட். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் கிராப்ஸ், அதாவது டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட் பண்ண கிராப்ஸ், ட்ராட் வெரைட்டிஸை என்ன பண்ணுறோம், நம்ம அதை நம்ம வளர்க்குறோம். மல்ச்சிங் ஆஃப் சாயில் இன் வெஜிடபிள் கல்டிவேஷன் அண்டு இன் அக்ரிகல்ச்சர். ஸோ மல்ச்சிங் ஆஃப் சாயில், சாயிலை மல்ச் பண்ணுறது மூலமாக நம்ம கல்டிவேஷனையும் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையில் நம்ம அதையும் இது பண்ண முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கன்சர்வேஷன், வீடுகளில் எப்படி நம்ம கன்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்சர்வ் வாட்டர். We can conserve water by the following activities. எப்படின்னா யூஸிங் a bucket of water to take bath than taking a shower. ஸோ ஷவர் யூஸ் பண்ணுறது மூலமாக பக்கெட்டில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸிங் லோ ஃப்ளோ டேப்ஸ், அதாவது தண்ணி பைப்பை திறந்தோம் அப்படின்னா பரபரன்னு திறங்காமல் கொஞ்சம் லைட் ஃப்ளோவில் வச்சுக்கிறது. யூஸிங் ரீசைக்கிள்டு வாட்டர் ஃபார் லான்ஸ். ஸோ இப்போ நம்ம லான்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ரீசைக்கிள்டு வாட்டரை தெளிக்கிறது, செடிங்களுக்கு போகிறது. ரிப்பேரிங் த லீக்ஸ் இந்த டேப்ஸ், பைப் உடஞ்சிருச்சுன்னா அதை மாற்றுறது, லீக் ஆகாமல் தடுக்கிறது. ரீசைக்ளிங் ஆர் ரீயூசிங் வாட்டர் வேர் இட் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ ரீசைக்கிள் ரீயூசபிள் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ எப்போல்லாம் பண்ண விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்போல்லாம் நம்ம பண்ணிக்கணும். ரைட்டா? ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் டு கன்சர்வ் வாட்டர். என்னென்ன இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பார்ப்போம், மழைநீர் சேகரிப்பு. இம்ப்ரூவ்டு இரிகேஷன் டெக்னிக்ஸ்னால் இந்த ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அது. ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னா இப்போ ஊர் எல்லையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொது குளம் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம். ரைட்டா? கோயிலில் குளம் வெட்டி வச்சுருக்கிறது வாட்டர் கன்சர்வேட்டிங் சிஸ்டம் தான் இது எல்லாமே. மினிமைசிங் டொமஸ்டிக் வாட்டர் கன்சப்ஷன். ஸோ வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை குறைவாக பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கிறதுக்கு சும்மா தண்ணியை திறந்து விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி பாக்கெட்டு நிறைய வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரைட்டாக? குறைவான அளவு தண்ணியை யூஸ் பண்ணணும். அவேர்னஸ் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன், தண்ணியை பாதுகாக்கிறது பற்றின விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். ஸோ இப்போ குளங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அதாவது தோட்டத்துக்கான தோட்ட குளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பண்ணை குளங்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக மழை தண்ணியை சேகரித்து வைக்க முடியும். ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர், அதாவது ரீசைக்கிள் பண்ணிக்கணும். அதாவது பொல்யூட்டட் வாட்டரை ரீசைக்கிளிங் வெல்லுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அதை திருப்பி நம்ம இரிகேஷனுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். ரைட்டா? அடுத்து ஃபார்ம் பாண்ட்ஸ். Farm ponds are used as one of the strategies to support water conservation. Much of the rainfall run off the ground. ஸோ இப்போ அதிகமான மழை பெய்யும் போது வந்து பார்த்தோன்னா அது வேஸ்ட்டாக போகிற தண்ணி, ரன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் பாண்டில் சேகரிக்கிறது மூலமாக நம்ம ஊருக்கு தேவையான தோட்டத்துக்கு தேவையான தண்ணி நம்ம சேகரிச்சிக்க முடியும். The runoff not only causes loss of water but also washes away the precious topsoil. ஸோ இப்போ இந்த ரன் ஆஃப் மழை தண்ணி ஓடுற மழை தண்ணிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் லாஸ் மட்டும் பண்ணாது, மேலே மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், வளமான மண். ஸோ அதையும் என்ன பண்ணிட்டோம், அடிச்சுட்டு போயிடும். ஃபார்ம் பாண்ட்ஸ் ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் டு ஸ்டோர் வாட்டர் டு யூஸ் இட் ஃபார் இரிகேஷன். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஊருக்கு வெளியில் எல்லையில் ஒரு பெரிய குளமாக வெட்டி வச்சுக்கிறது, இல்லை அவங்க தோட்டத்துலேயே என்ன பண்ணலாம், பெரிய ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஒரு குளம் வெட்டி வச்சுக்கிறது ஃபார்ம் பாண்டு. அடுத்து லே அவுட் ஆஃப் ஏ ஃபார்ம் பாண்ட். அதனுடைய லே அவுட் எப்படி இருக்குன்னா, ஃபார்ம் பாண்ட் இஸ் ஏ டாட் ஸ்ட்ரக்சர் வித் டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இல்லை இதாக இருக்கும். தே ஹாவ் ப்ராப்பர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் கலெக்டிங் த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ரம் த ஃபார்ம் ஏரியா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதாவது மழை தண்ணி உள்ளே வர்றதுக்கும்
எக்ஸஸாக வடிகால் போகிறதுக்கும், வடிகால் தான் அவுட்லெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதுக்கும் என்ன இருக்கணும், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அடுத்து த ஸ்டோர்டு வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் இரிகேஷன். ஸோ இப்போ இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம், தண்ணி, தோட்டத்துக்கு தேவையான தண்ணி இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா தே ப்ரொவைடு வாட்டர் டு க்ரோயிங் கிராப்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ரெயின்ஃபால். ஸோ இப்போ மழை வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து தண்ணி எடுத்து இரிகேட் பண்ணிக்கலாம். தே ப்ரொவைடு வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஈவன் வென் தேர் இஸ் நோ ரெயின். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மழையே இல்லைனாலும் நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்துக்கலாம். தே ரெடியூஸ் சாயில் எரோஷன், இது மண்ணரிப்பை தடுக்குது. தே ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஸோ இப்போ இது ஒரே இடத்துல இருக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. தே இம்ப்ரூவ் ட்ரைனேஜ். ஸோ இப்போ ட்ரைனேஜஸ் அதிகப்படுத்துது. த எக்ஸ்கேட்டட் சாயில் கேன் பி யூஸ்டு டு என்ரிச் சாயில். ஸோ இப்போ அந்த சத்து இல்லாத மண் என்னவா மாறும், என்ரிச்டு சாயிலாக மாறுது. அண்டு தி ப்ரொமோட் ஃபிஷ் ரேரிங். ஸோ இப்போ இதில் நம்ம மீன்கள் வளர்க்குறது மூலமாக நமக்கு அடிஷ்னலாக ஒருங்கிணைந்த பண்ணை குளமாக மாறிடுது, பண்ணைக்குட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம், மீன் வளர்க்குறது மூலமாக நம்ம மீனையும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். தே ப்ரொவைடு வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ லைஃப் ஸ்டாக்கு, கேட்டில்ஸுக்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா டொமஸ்டிக் பர்பஸஸுக்கு நம்ம இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்து வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ வாட்டர் ரீசைக்ளிங் அப்பார்ட் ஃப்ரம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ ஸ்ட்ராட்டஜிஸ் டு கன்சர்வ் வாட்டர். ஸோ இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரீசைக்ளிங்க்கு ஒரு பெரிய இது. Water recycling is reusing treated wastewater for beneficial purposes such as agricultural and landscape irrigation, industrial process, flushing in toilets and groundwater recharge. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா ரீயூசிங் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னா வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த ட்ரீட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ட்ரீட்டிங் அண்டு பயாலஜிக்கல் ட்ரீட்டிங் ரெண்டு இருக்குது. இப்போ கெமிக்கல் ட்ரீட்டிங்னா சில கெமிக்கல்ஸை போகிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்கிறது. பயாலஜிக்கல் ட்ரீட்டிங்னா சில பாக்டீரியாஸை உள்ளே வளர்க்குறது மூலமாக அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டஸை பூரா அழிச்சிட்டு அதை நமக்கு யூஸபிள் வாட்டராக மாற்றும். ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்திக்கலாம். லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன் அப்படின்னா நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா, வாக்கியா இதெல்லாம் வச்சு அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸுக்கு கூலண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். ஃப்ளஷிங் இன் டாய்லெட்ஸு, நம்ம டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். ரைட்டா? வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எ combination of physical, chemical and biological processes which remove solids, organic matter and nutrients from wastewater. ஸோ இப்போ வேஸ்ட் வாட்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் சாலிட்ஸு, ஸோ குப்பைகள், கல், மண் இதெல்லாம் நீக்கிறது. ஆர்கானிக் மேட்டர்ஸு, இறந்து போன ஆர்கானிக் மேட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது. அண்டு நியூட்ரியன்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத நியூட்ரியன்ஸை வேஸ்ட் வாட்டர்லேருந்து எடுக்கிறது. த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். என்னென்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் டெம்பரரி ஹோல்டிங் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் இன் ஏ டேங்க். ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோல்டிங் த வேஸ்ட் வாட்டர் இன் ஒரு பெரிய டேங்க்கில் வந்து தண்ணியை வந்து அப்படியே தேக்கி வச்சுருக்கிறது. The heavy solids get settled at the bottom while oil, grease and lighter solids float over the surface. ஸோ அப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும், தண்ணிக்கு கீழே பாட்டமில் செட்டில் ஆகும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆயில், கிரீஸ் இதெல்லாமே என்ன ஆகும், தண்ணிக்கு மேலே மிதந்துட்டுருக்கும். த செட்டில்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஸோ அப்போ மேலே மிதந்துட்டு இருக்கிறதையும் கீழே படிஞ்சிருக்கிறதையும் நம்ம எடுக்கிறது மூலமாக நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த த ரிமைனிங் லிக்யூடு அண்டர்கோஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புவோம். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த பயோடிகிரேடபிள் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர். ஸோ பயோடிகிரேடபிள் டிசால்வ்டு கரைஞ்சிருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டு. திஸ் இஸ் எ பர்ஃபார்ம்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ இது உள்ளுக்குள்ளார ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழலில் வளரக்கூடிய பாக்டீரியாஸ், ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம பயன்படுத்தணும். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ட்ரீட்டட் வாட்டர் வேஸ்ட் பை செடிமெண்டேஷன். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல்ஸு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை பூரா என்ன பண்ணும், ஆக்சிஜனேட் பண்ணி செடிமெண்ட் பண்ணும். After separating the sediments of biological solids, the remaining liquid is discharged for tertiary treatment. ஸோ இப்போ இந்த செடிமெண்ட் ஆனிச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம நீக்கினதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இங்கே டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா
or advanced treatment is the final step of sewage treatment. It involves removal of inorganic constituents such as nitrogen, phosphorus and microorganisms. ஸோ இப்போ இவங்களை நீக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா tertiary treatment. The fine colloidal particles present in the sewage water are precipitated by adding chemical coagulants like alum or ferric sulfate. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கோகுலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தண்ணிக்குள்ளே இதை போகிறது மூலமாக அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து இது ஈர்த்துக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இது ஈர்த்துக்கிட்டு இது கீழே செடிமெண்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் இன்லெட் சேவேஜ் வாட்ரு, அது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் செடிமெண்டேஷன், ஹெவி சாலிட்ஸு, ஃப்ளோட்டேஷன், ஆயில், கிரீஸ், லைட்டர் சாலிட்ஸு, ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேட் பண்ண ரிமைன் வாட்டர் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், பயோடைட் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்ரு. செடிமெண்டேஷனில் வந்து பார்த்தோன்னா பயாலஜிக்கல் சாலிட்ஸ் இருக்கும், அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். அது அப்படி எங்கே அனுப்புகிறோம்? டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். ஃபிசியோகெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. அது டிஸ்இன்ஃபெக்ஷன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கிறது. என்ன யூஸ் பண்ணுறோன்னா குளோரினேஷன் 5 to 50 மில்லிகிராம் பர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு 5 to 15 மில்லிகிராம் அளவுக்கு குளோரின் ஆட் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும், ரைட்டா? அடுத்து அவுட்லெட், இது ரீசைக்கிள்டு வாட்டராக வெளியில் வந்துடும், ரைட்டா? யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர் அப்படின்னு எடுக்கும்போது அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், லேண்ட்ஸ்கேப் பயன்படுத்தலாம், பப்ளிக் பார்க்ஸில் தண்ணி, தோட்டத்துக்கு தண்ணி தெளிக்கிறது பயன்படுத்தலாம், கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் ஆயில். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கூலன்ஸாக பயன்படுத்தலாம், டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு பயன்படுத்தலாம், டஸ்ட் கண்ட்ரோல் வாசல் தெளிக்கிறதுக்கு அல்லது ரோட்டில் தெளிக்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கலவை கலக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா IUCN, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது IUCN சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எதுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் நேச்சுரல் கன்சர்வேஷன், இயற்கையை பாதுகாக்கிறதும், சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் இயற்கை வளங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தவும் இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. IUCN இஸ் த குளோபல் அத்தாரிட்டி ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட் அண்ட் த மெஷர்ஸ் நீடட் டு சேஃப்கார்ட் இட். ஸோ விஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா a just world that values and conserves nature. ஸோ இப்போ இதுதான் IUCN-உடைய விஷன், a just world that values அண்டு கன்சர்வ்ஸ் நேச்சர், இயற்கையை பாதுகாக்கணும். இது வந்து பூமி வந்து அதான் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு மிக்கதாக இருக்குது, வேல்யூடாக இருக்குது, ரைட்டா? மிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா த மிஷன் ஆஃப் IUCN இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ், என்கரேஜ் அண்ட் அசிஸ்ட் சொசைட்டிஸ் த்ரூ அவுட் த world to conserve the integrity and diversity of nature and to ensure that any use of natural resource is equitable and ecologically sustainable அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? டு இன்ஃப்ளூயன்ஸ் IUCN, the mission of IUCN is to influence, encourage and assist societies. ஸோ சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ட் ஆகிறோம், என்கரேஜ் பண்ணுறோம் அண்டு அசிஸ்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். எதுக்கு? த்ரூ அவுட் த வேர்ல்டு டு கன்சர்வ் த இன்டெகிரிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் நேச்சர். ஸோ அப்போ இயற்கையை நம்ம பாதுகாக்கிறதையும் அதை தக்க வச்சுக்கிறதுலையும் டு என்ஷூர் தட் எனி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்விட்டபிள் அண்ட் எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள். ஸோ ஈக்விட்டபிள் அப்படின்னா இப்போ ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு சில கொஞ்சம் பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் நம்ம வெட்ட வேண்டியது வரும். அப்போ அதுக்கு தகுந்த அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அல்லது அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ஏக்கரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க, மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ ஒரு ஃபேக்ட்ரி கட்டுனா அங்கே அதில் ஒரு காடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிஷன், ரைட்டா? The organization is best known to wider public for compiling and publishing the IUCN Red List of Threatened Species, which assess the conservation status of species worldwide. ஸோ இந்த IUCN என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெஸ்ட் நோன் டு வைடர் பப்ளிக் ஃபார் கம்பைலிங் அண்ட் பப்ளிஷிங் த IUCN ரெட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்வரான்மெண்டலாக அழிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய உயிரினங்களை பற்றின புக்கை தான் ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவோம், ரெட் டேட்டா புக் அதை தான் இங்கே ரெட் லிஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ்னால் இப்போ அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களால் அதிகம் வேட்டையாடக்கூடக்கூடிய விலங்குகளை தான் அதாவது த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ புலிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ த்ரெட்டன்டு ஸ்பீசிஸாக இருக்குது. புலிகள் நிறைய வேட்டையாடுறாங்க, அது த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ். அதனால தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமாகவும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க.
அப்போ விச் அசஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் வேர்ல்டு வைடு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைடு அந்த ஸ்பீசிஸ் வந்து பாதுகாக்கிறாங்க. ரைட்டா. இந்தியா a mega diverse country with only 2.4% of world's land area. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.4% வேர்ல்டு லேண்ட் ஏரியாவில் மெகா டைவர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7 to 8% ஆஃப் ஆல் ரெக்கார்டட் ஸ்பீசிஸ். எல்லா விதமான விலங்குகளும் இருக்கக்கூடிய இது எத்தனை பர்சன்டேஜ், 7லேருந்து 8%. இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் 45,000 ஸ்பீசிஸ். அட கொடுமையே. ஸோ 45,000 பிளான்ட்ஸும் 91,000 ஸ்பீசிஸும் இருக்காங்க. இதில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்கோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. காடுகள், வெட்லேண்ட்ஸ், அதாவது ஃபாரஸ்ட்டு, வெட்லேண்டு, சதுப்பு நிலக்காடு, கிராஸ்லேண்ட், புல்வெளி, டெசர்ட், பாலைவனம், கோஸ்டல் கடற்கரை ஏரியா, மெரைன் எக்கோசிஸ்டம், கடல் சுற்றுச்சூழல், இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மொத்தம் உலகத்தில் வந்து பார்த்தோன்னா 34 குளோபலி ஐடென்டிஃபைட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதில் 4 ஹாட்ஸ்பாட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்டு, நார்த் ஈஸ்ட் அண்டு நிக்கோபார் ஐலாண்டு. இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1969லேருந்து IUCNல என்னவாக இருக்கும், மெம்பராக இருக்கும். அண்டர் த மினிஸ்ட்ரி த்ரூ த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி மூலமாக. ரைட்டா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் எவால்வேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கீழே லோயஸ்ட் ஃபார்மு. டேட்டா டெஃபிஷியன்ட் அப்படின்னா அவசியம், அதாவது இந்த விலங்குகளை வந்து நோட் பண்ணுறது அவசியம் அப்படிங்கிறது அனிமல்ஸு. லீஸ்ட் கன்சர்ன், ஸோ அப்போ கன்சர்னில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அனிமல்ஸு ஸ்பீசிஸு. நியர் த்ரெட்டன்டு NT அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ அழிவில், அதாவது அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அச்சுறுத்தல்னால் நம்ம விலங்குகள்லாம் நமக்கு இல்லை, நம்ம வேட்டையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய விலங்கினங்கள். வல்னரபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வல்னரபிள் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய வேட்டையாடுதல். ஸோ அப்போ அந்த ஸ்பீசிஸ் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதிகமாக அப்படிங்கிறது. என்டேஞ்சர்டு, இப்போ கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்துருச்சு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, மோஸ்ட்லி அழிஞ்சிருச்சு. எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு, ஸோ அப்போ எக்ஸ்டிங்க்ட்னா முற்றிலும் அழிஞ்சே போச்சு. எக்ஸ்டிங்க்ட் அவ்வளோதான், அந்த ஸ்பீசிஸே உலகத்தில் இல்லாமல் போயிடுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் டேட்டா புக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். ஓகேவா. ஸோ சம் ஆஃப் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ரெட் லிஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயனில் இருக்கக்கூடிய ப்ரௌன் பியர் ஆர் ரெட் பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெட் பேண்டா. ஸோ அப்போ பொதுவாக பேண்டா கரடி வந்து பார்த்தோன்னா ஒயிட்டு பிளாக் தெரியும் நமக்கு. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ரெட் பேண்டா அப்படிங்கிறது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்குது. EN அப்படின்னா என்டேஞ்சர்டு. CR அப்படிங்கிறது கிரிட்டிக்கலி இதில் இருக்கக்கூடியது. CR அப்படிங்கிறது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ரைட்டா. என்டேஞ்சர்டு EN அப்படின்னா என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ரைட்டா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூப்பா.